ஹாய், நான் உங்கள் சுதா சந்தோஷ். நம்ம இன்னைக்கு பார்க்க போற வீடியோ என்னன்னாக்க பிரெக்னன்சியோடைய 3வது வீடியோங்க. இந்த பாப்பாவுடைய 3வது வீடியோ. என்ன அப்படின்னா நாங்கள் ஹாஸ்பிட்டலுக்கு போனோங்க. பிப்ரவரி 11 நான் செக் பண்ணேன்னா சண்டே, பிப்ரவரி 12 மண்டே மார்னிங் வந்து நான் ஹாஸ்பிட்டலுக்கு போயாச்சு. போயிட்டு டாக்டர் கிட்ட போயிட்டு செக் பண்ணும்போது ஒரு 7-8 வாரம் ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னோம் இல்லையா. என்னுடைய இன்சேஷன் டேட் பிரகாரம் கணக்கு பண்ணும்போது ஒரு 8 வாரம் கம்ப்ளீட்டட். அதனால அவங்க என்ன சொன்னாங்கன்னா இந்த சுகர் டெஸ்ட், தைராய்டு டெஸ்ட், இது பிளட் கவுண்ட், அது எல்லாமே டெஸ்ட்டுக்கு ஒரு லிஸ்ட் ஃபுல்லா எழுதி முடிச்சுட்டு கன்சல்டன்ட் எல்லாம் முடிச்சுட்டு உனக்கு நம்ம ஸ்கேன் பண்ணி பார்க்கலாமா அப்படின்னு சொன்னாங்க. சரி, ஓகே மேம், ஸ்கேன் பண்ணலாம் அப்படின்னு நான் சொன்னேன். அதுக்கப்புறமா ஸ்கேனுக்கு வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். நாங்களும் சரின்ட்டு வெயிட் பண்ணி முடிச்சோம். ஸ்கேன்ல ஒரு பெரிய விஷயம் வந்துச்சு. அது எந்த அளவுக்கு எப்படி இருக்கும் அப்படின்ட்டு காட்டுறேன் பாருங்க. ஏன்னா கடவுளுங்க நமக்கு ஒரு விஷயத்த பண்ணுவாங்க, ஓகேவா. எனக்கெல்லாம் என் வாழ்க்கையில ஒத்து போற விஷயம் என்னன்னா, எனக்கு என்ன தேவையோ அதை கொடுப்பாரு. ஆனா அவ்வளவு சீக்கிரம் அது என் கைக்குள்ள எடுத்துட்டு வந்து தரவே மாட்டாங்க. நிறைய ரிஸ்க் ரிஸ்க் ரிஸ்க். என்னுடைய பிரெக்னன்சி புக் எல்லாத்துலயுமே நீங்க பாத்தீங்கன்னா ஒன்னே ஒண்ணு பார்க்கலாம். ஐ ரிஸ்க் பிரெக்னன்சி, ஐ ரிஸ்க் பிரெக்னன்சி அப்படின்ற ஒரு வேர்டு. அந்த வேர்டு வந்து எனக்கு என்ன சொல்றது, அது ஒரு மாதிரியான ஒரு பயத்தை உருவாக்குது. அந்த மாதிரி தான் நான் வந்து என்ன பண்ணேன் அப்படின்னா, ஸ்கேனுக்கு கூட்டிட்டு போனாங்க. சரின்ட்டு ஸ்கேன் ரூம்லயும் போய் படுத்தேன். இது வந்து ஃபர்ஸ்ட் ஸ்கேன் அப்படின்னாலே இயர்லி பிரெக்னன்சி ஸ்கேன்னு டெஸ்ட் பண்ணுவோம். அப்படி இல்லைன்னா 45 டேஸ்ல ஹார்ட் பீட் ஸ்கேன் சொல்லுவோம் இல்லையா, அந்த ஸ்கேன் பண்ணணும் அப்படின்னாக்க நமக்கு கீழ் வழியா தான் ஸ்கேன் பண்ணுவாங்க. ஸோ ஸ்கேன் சென்டர்ல படுத்துட்டு கீழ் வழியா ஸ்கேன் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் டைம் நமக்கு ஒரு மாதிரி ஹாப்பியா இருக்கும். நம்மளுடைய பாப்பாவுடைய ஹார்ட் பீட் கேட்க போறோம் அப்படின்ட்டு. அவங்க ஒரு 2-3 நிமிஷம் இல்ல ஒரு 5-6 நிமிஷம் நமக்கு வந்து ஸ்கேன் பண்ணும்போது அப்படி இப்படி சர்ச் பண்றாங்க, இல்ல வேற எதையாவது டீட்டெயில் கேட்கறாங்க. உங்களுடைய பிரெக்னன்சி ஸ்டோரி சொல்லு, ஃபர்ஸ்ட் பேபி என்னாச்சு, ஏன்னா நம்ம பிரெக்னன்சி ஸ்டோரியை முதல்ல டீட்டெயிலா நம்ம ஸ்டோரி எல்லாத்தையுமே ஹிஸ்டரின்ற பேர்ல எழுதிடுவாங்க, ஓகேங்களா. ஸோ அதனால அந்த ஹிஸ்டரியை டாக்டர் படிச்சுட்டு ஒன்று ஒன்றா கேட்டிருந்தாங்க. என்னன்னா ஃபர்ஸ்ட் என்னாச்சு, அதுக்கு அடுத்து என்னாச்சு. ஏன்னா இந்த மேம் கிட்ட நான் அது ஃபர்ஸ்ட் டைம் செகண்ட் டைம் லக்கிக்கு இருக்கும்போது போயிருக்கேன். என்னோட ஐசிடி பாசிட்டிவ் அப்படின்னு வந்துச்சு. அதை பத்தி ஒரு வீடியோ நான் கண்டிப்பா டீட்டெயிலா போடுறேன், ஓகேங்களா. ஸோ அது வந்து இருக்கும்போதே மேம் கிட்ட போய் ரெஃபர் பண்ணோம். அவங்க தான் எங்களுக்கு கிளாரிட்டி பண்ணி கிளாரிஃபை பண்ணாங்க, ஓகேவா. ஸோ அதனால எங்களுக்கு நம்பிக்கையோட திரும்பவும் இந்த டாக்டர் கிட்ட போனோம். அவங்க என்ன பண்ணாங்கன்னா அதெல்லாம் கேட்க 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 இந்த ரூம்ல நம்ம உட்காந்துட்டு ஸ்கேன் பண்ணுவாங்கல்ல, நீங்க எத்தனை பேர் ஃபீல் பண்ணிருப்பீங்க அப்படின்னு தெரியல. எனக்கு அந்த ஃபர்ஸ்ட் அதாவது என்னுடைய பேபி வந்து 4th மந்த்லயோ நான் என்டி ஸ்கேன் பண்ணும்போது வந்து இல்ல அப்நார்மலா இருக்கு பேபி, நீங்க அபார்ட் பண்ணணும்னு சொன்னாங்க இல்லையா, அந்த நாள் என்னால மறக்க முடியாது. அந்த ஸ்கேன் சென்டர், அந்த ரூமு, அது எதையுமே மறக்க முடியாது. ஆகஸ்ட் 30 2018, ஓகேங்களா. ஒரு ஃப்ரைடே, ஆகஸ்ட் 30 31 தெரியல, ஃப்ரைடே, ஓகேங்களா. 2018 அன்னைக்கு மதியம் வந்து ஸ்கேன் பண்ணும்போது நம்ம காலையில இருந்து ஸ்கேன் சென்டர்ல நம்ம இருக்கோம். அப்பப்ப டாக்டர் மாத்தி 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 வந்து ஸ்கேன் பண்றாங்க. நமக்கு அந்த 2 காலும் நடுங்க ஆரம்பிச்சது. ஏசில படுக்க வச்சுட்டு இருக்கிறதுல டாக்டர் மாறும்போது ஒரு பயம் வந்துடும். அதே மாதிரிதான் இந்த பாப்பாக்கும் என்ன ஆயிடுச்சு அப்படின்னாக்க, ஸ்கேன் பண்ணும்போது எனக்கு ஒரு மாதிரி ஸ்கேன் பண்ணும்போது எனக்கு ஒரு மாதிரி பயம் வந்துருச்சு. பயம் வந்துருச்சுன்னா அந்த காலே நடுங்க ஆரம்பிச்சிருச்சு. என்னடா இது, திரும்ப திரும்ப ஸ்கேன் பண்ணி பார்க்குறாங்களே, என்னென்னமோ கேட்குறாங்களே, ஃபர்ஸ்ட் பிரெக்னன்சி பத்தி கேட்குறாங்க, அந்த ரிப்போர்ட் இருக்கான்னு கேட்குறாங்க. எல்லாமே எனக்கு திருத்தறியில் தான் இருக்கு என்னோட சைஸ் எல்லாமே. ஏன்னா அம்மா வீட்ல டெலிவரி முடிச்சோம், அப்படியே ஃபைல வச்சுட்டோம். அதுக்கு அடுத்து நமக்கு அது அவசியம் இல்லை அப்படின்ட்டு அதை அங்கேயே விட்டுட்டேன். நீங்க வீட்ல அங்கேயே சேஃபா இருக்கட்டும் அப்படின்ட்டு. பட் இப்போ திடீர்னு கேட்குறாங்களே அப்படின்னு ஒரு மாதிரி பயம் வந்துச்சு. அன்னைக்கு ஸ்கேன் பண்ணி பார்த்தாங்க. ஸ்கேன் பண்ணி பார்த்துட்டு என்னை வெயிட் பண்ண சொன்னாங்க. அப்ப நான் அந்த கூட அசிஸ்டண்டா இருப்பாங்க, அவங்க கிட்ட கேட்டேன். கேட்டப்ப அவங்க சொன்னாங்க, இல்ல உங்களுக்கு 8 வாரம் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. ஆனா உங்களுக்கு ஹார்ட் பீட் எதுவும் காட்டல. ஒரு மாதிரி லைட்டா ஸ்ட்ரோக்ன்னு சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன். ஒரு கருவுன்னு சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன். அது பேர் எனக்கு தெரியல. ஆம், அந்த விஷயம் வந்து லைட்டா வந்து ஒரு பொருளா தெரியுது அப்படின்னாங்க. பேபியா இன்னும் ஃபார்ம் ஆகல அப்படின்னாங்க. சரியா, ஓகே. என்ன பண்ண சொல்லுவாங்க அப்படின்னா எஸ்ஜிசி டெஸ்ட் பண்ண சொல்லுவாங்க. பீட் பீட்டா எஸ்ஜிசி டெஸ்ட் பண்ண சொல்லுவாங்க அப்படின்னாங்க. எனக்கு பீட்டா எஸ்ஜிசி டெஸ்ட் பண்ணி அனுபவம் இருக்கு. அதனால ஓகே. அது பிரெக்னன்சி டெஸ்ட் தானே, ஓகே பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு. கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணி அப்புறம் டாக்டர் உள்ள கூப்பிட்டாங்க. உள்ள கூப்பிட்டு சுதா, இது மாதிரி நீங்க வந்து பிளட் டெஸ்ட் எதையுமே இப்ப பண்ணாத. சுகரு, தைராய்டு, பிளட் கவுண்ட், அதுக்கப்புறமா வந்து ஹெச்ஐவி, மஞ்சக்காமலை, அது இது நிறைய டெஸ்ட் எழுதி கொடுத்துருப்பாங்களா, ஒரு 20 டெஸ்ட் எழுதி தருவாங்க. அது எதையும் இப்ப நீ முதல்ல பண்ணாத. முதல்ல பீட்டா எஸ்ஜிசி இப்ப போகும்போது கொடுத்துட்டு போயிட்டு ரிசல்ட் இன்னைக்கு ஈவினிங் ஆகும். நாங்க காலையிலே ஹாஸ்பிட்டல் போயிட்டோம்.
திங்கக்கிழமை பிப்ரவரி 12 காலையிலேயே ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டோம். அவங்க நீ இப்போ போயிட்டு பிளட் கொடுத்துடு, ஈவினிங் ரிசல்ட் வந்துடும், ரிசல்ட் வந்துட்ட பிறகு நம்ம முடிவு பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு. அதோட சரி ஓகே மேம், நான் பீட்டா எஸ்பிஜி டெஸ்ட் நான் செக் பண்றேன் அப்படின்ட்டு. ஆனா அதுக்கப்புறமா நான் முருகர்கிட்ட வந்து வேண்டேன், என்ன முருகா, நான் எதிர்பார்க்கல, ஓகேவா, பாசிட்டிவா காட்டியிருக்கேன், இது என்ன இப்படி நடக்குதே அப்படின்ட்டு எனக்கு மனசுக்குள்ள ரொம்ப கவலையாகவும் ஒரு மாதிரி உறுத்தலாகவும். அன்னைக்கு பிளட் லேப்ல வந்து அன்னைக்கு போயிட்டு நான் லேப்ல போயிட்டு பிளட் கொடுத்துட்டேன் பீட்டா எஸ்பிசிக்கு. ரிப்போர்ட் வந்து ஒரு 6-6:30 மணிக்கு வரும் அப்படின்னாங்க. அந்த டைம் ஆக 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 ஒரு ப்ரெஷர் இருக்கும் இல்லையா நமக்குள்ள. லக்கி கூட இருக்கான், சந்தோஷமா இருக்கு. அந்த அளவுக்கு எனக்கு பயமும் இல்லை. ஏன்னா என்னவா இருந்தாலும் பரவாயில்ல, நம்ம கிட்ட ஒரு குழந்தை இருக்கு, பரவாயில்ல, கடவுள் என்ன நினைக்கிறாரோ அது நடக்கட்டும் அப்படின்னு நினைச்சிட்டு முருகர்கிட்ட நான் வந்து உட்கார்ந்து பொறுமையா வேண்டேன். என்ன முருகா நீ கொடுத்துட்டு இப்படி சோதிக்கிறியே அப்படின்ட்டு. ஏன்னா எப்பவுமே எனக்கு கடவுள் கொடுப்பாரு, நான் திரும்பவும் சொல்ல பாருங்க, கடவுள் கொடுப்பாரு, அவ்வளவு சீக்கிரம் இது பண்ண மாட்டாரு, சோதிச்சுக்கிட்டே கொடுப்பாரு. ஓகேங்களா, ஒரு மாதிரி கவலையோடவும் பயத்தோடவும் சோதிச்சுக்கிட்டே கொடுப்பாரு. ஸோ அந்த மாதிரி தான் அப்போ வந்து நடந்துச்சு. அதுக்கு அடுத்து ஒரு 6:30 மணிக்கு ஓகேங்களா ரிசல்ட் வருது அப்படின்னு சொன்னாங்க. சரின்ட்டு அதோடு நான் வீட்டுக்கு வந்துட்டேன். ரிசல்ட் வந்த பிறகு என்ன அப்படின்றத நம்ம நெக்ஸ்ட் வீடியோல பார்ப்போம். ஓகேங்களா. ஒரு மாதிரி என்ன சொல்றது, வாழ்க்கையில பல விஷயங்களை ஏற்றம் இறக்கம் சோதனை எல்லாத்தையுமே கொடுப்பாரு. ஆனா ஒன்னே ஒண்ணுதான், முருகர் என்னை கைவிட மாட்டாரு அப்படின்ற ஒரு நம்பிக்கை இருக்கு. நல்லது கண்டிப்பா பண்ணுவார் அப்படின்ட்டு. அதே மாதிரி இந்த ட்ரெஸ் வந்து கிட்டத்தட்ட இன்னும் ஒரு 10-15 வீடியோஸுக்கு இதையே தான் போடுவேன்னு நினைக்கிறேன். ஏன்னா இது எனக்கு ஒரு பாசிட்டிவான ட்ரெஸ். இந்த கிரீன் முருகருக்கான நம்பிக்கை, என் வாழ்க்கையில கந்த சஷ்டியும் நானும் அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்ச நாள் அப்போ நான் வியர் பண்ண ட்ரெஸ் இது. ஸோ அதனால அந்த ட்ரெஸ்ஸை எப்பவுமே எதுக்கு ஏதாவது ஒரு ப்ராப்ளம் இருக்கு, சென்டிமெண்ட்டாக வியர் பண்ணோம் அப்படின்னா இந்த கிரீன் கலர் இந்த குட்டியை போட்டுப்பேன். எனக்கு அது சந்தோஷமா இருக்கு இந்த கவுன் போடும்போது. ஸோ அதனால தான் இந்த ட்ரெஸ்ஸை போட்டு நான் திரும்ப திரும்ப ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கேன். இன்னைக்கு ஈவினிங் ரிசல்ட் வந்த பிறகு அதை பத்தி நான் கண்டிப்பா ஒரு வீடியோ போடுறேன். அதுல என்னவா இருந்தாலும் ஓகே அப்படின்ற ஒரு அக்செப்டபிள் மைண்ட் செட் இருக்கு. இருந்தாலும் அவருக்கும் ஒரு பயம் இருக்கு, எனக்கும் ஒரு பயம் இருக்கு. அது ஒரு பயம் இருக்க தானேங்க செய்யும், நடந்துருச்சு, அது நல்லதா நடக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணம் இருக்கும் இல்லையா. ஸோ அந்த பயத்தோடவே இருப்போம், கண்டிப்பா நல்லது நடக்கும். என் முன்னுக்கு முருகன் மேல நம்பிக்கை இருக்கு. சரி, நெக்ஸ்ட் வீடியோல பார்ப்போம் என்ன ரிசல்ட் வந்துருச்சு அப்படின்றதையும் சொல்றேன். கண்டிப்பா முழு நம்பிக்கையோட முருகரை நம்பிட்டு இருங்க, நல்லது நடக்கும். அவர் பல 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 சோதனைகள் தருவாரு, ஆனா நல்லது பண்ணுவார். ஏன்னா என்னுடைய லக்கி பிறக்கிற அப்பவும் சரி, நின்ன நாள்ல இருந்து திரும்ப குழந்தை பொறுக்கிற வரையுமே வந்து ஒவ்வொரு டைமும் ஒரு ரிஸ்க் இருந்துட்டே தான் இருந்துச்சு. அது எல்லாத்தையுமே நாங்க கடந்துட்டு வந்தோம். இதெல்லாம் மீட் பண்ணிருப்பீங்களா அப்படின்னு தெரியாத அளவுக்கு நிறைய விஷயங்கள் இருந்துச்சு. ஒவ்வொரு டெஸ்ட்டுமே டிஃப்ரெண்டா திரும்பி பார்க்குற மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரி வந்து இந்த பாபநாசம் படத்துல ஒரு கிளைமேக்ஸ்ல திரும்புவாங்களே அந்த மாதிரி ஒரு டெஸ்ட்டும் மிராக்கல் மாதிரி இருக்கும், டிஃப்ரெண்டா இருக்கும். என்னடா இது இந்த மாதிரி கேஸ் எல்லாம் இருக்கா அப்படின்ற மாதிரி. அந்த மாதிரிலாம் நாங்க நிறைய அலைஞ்சிருக்கோம். அந்த வீடியோஸும் நான் கண்டிப்பா போடுறேன். ஏன்னா எனக்கு ஒவ்வொன்றுமே ஹை ரிஸ்க் பிரெக்னன்சி அப்படின்னு பேர் சொல்லிட்டு எனக்கு நெகட்டிவ் பிளட் குரூப் வேறவா, எல்லாமே வந்து மேலே ஏறும் இறங்கும், மேலே ஏறும் இறங்கும், மேலே ஏறும் இறங்கும். இந்த பிரெக்னன்சி எப்படி போகுது அப்படின்னு பார்க்கலாம். இது வந்து பிரெக்னன்சியோடைய 3rd வீடியோ. பிப்ரவரி 12 அன்னைக்கே ஷூட் பண்ணது ஒரு ஆஃப்டர்நூன். இதுக்கு அடுத்து வந்து போடுற வீடியோ எல்லாமே எப்போ ரிலீஸ் பண்ணுவோன்னு தெரியல. கண்டிப்பா எல்லாத்தையுமே ஒன் பை ஒன்னா ரெக்கார்ட் பண்ணி வைக்கணும் அப்படின்ட்டு ரெக்கார்ட் பண்ணிட்டு வரேன். எல்லாமே நல்லதா நடக்கும். ஓகே, நெக்ஸ்ட் பீட்டா எஸ்ஜிசியோடைய கண்டிஷன் என்ன அப்படின்றத அடுத்த வீடியோல பார்ப்போம். ஓகே, பாய் பாய்.